நானே பதட்டமாக இப்போதாம்மா வந்தேன், அதுக்குள்ளே ஏற்றி விட்டீங்களே மேலே. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னுடைய அண்ணன்கள் தான் நிறைய பேர், அண்ணன்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சு ஷூட்டிங்னால, மன்னிச்சிருங்க தம்பியை. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன், ஒரு கை வைக்காமல் பேசுவாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சசி என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு, கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, கண்டிப்பாக வரேண்ணே. அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்தேன். டைரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்புதெல்லாம் வருவல்ல நீ, மொட்டை அடிச்சுலாம் வருவல்ல நீ. ஆமாம் சார், நான் தான் சார். அப்பாடா ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா, இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்போவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் என்னைய வந்து. இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சேன். இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங், நம்ம ட்ரிகன், இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுயம் வர மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதில் நடித்தது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே வந்து தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரு, விதாத்தனெலாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் விதாத்தனை நீங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா, எனக்கு இதில் டைலாக்கே இல்லை அவளை பேசலையாண்ணே. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போ தான் தெரியும். ஆனால் இதுலையாவது பேசுகிறீங்கண்ணா தயவுசெய்து. ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு. கலையரசன் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணே. அதை சொல்லவா, பன்னீர் சோடா ஏதாவது. கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு. எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவன் கொடுத்துருந்தா கூட என் கேரவனில் நான் உட்காரவே முடியாது, அவர் கேரவனில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ வந்து படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்தில் ஜான் விஜய் அண்ணன் நடிச்சிருக்காரு. செம்ம கலாட்டா பண்ணியிருப்பார், செம்மையாக கலாய்ப்பார் அவரை. ஆனால் அவருக்கு அங்கே கலாய் வாங்கிட்டு வந்து என்ன அடிச்சுன்னு இருப்பார். ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருக்கலாம் என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு, அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டிங்கன்னா. சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் யார் கொலையாளின்னு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாமல் நான் தான் அந்த கொலையாளின்னு சொல்லிவிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு. மொத்தமாக வந்து நிறைய டெக்னீஷியன் போதுன்றா. மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக சசி அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, லவ் யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ, லவ் யூ. படத்தை ஜூன் 12ஆம் தேதி பார்த்துருங்க, சொல்லிட்டேன் நானும்.